2026 தேர்தல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில எல்லா கட்சிகளுமே அதற்கான தயார் நிலையில இருந்து வராங்க. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பெயர்ல தமிழகம் முழுவதும் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்பொழுது சேலத்துல செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய இந்த மக்களை சந்திக்கும் பணியின் பொழுது மக்கள் மிகுந்த எழுச்சியுடன் இருப்பதை காண்பதாகவும் திமுக மீது மக்கள் அனைவரும் அதீத கோபத்துல இருப்பதை தன்னுடைய கண்கூடாக பார்ப்பதாகவும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்கும் நிலையில எந்தெந்த கட்சிகள் வேணும்னா அதிமுகவுல கூட்டணிக்கு சேரலாம், அதற்காக நாங்களுமே தயாரா இருக்கிறோம்னு சொல்லியிருந்தாரு. கூடவே இப்பொழுது நடந்த லாக்அப் மரணங்கள் தொடர்பாகவும் பேசிய அவரு இது போன்ற அநியாயங்கள் திமுகவினுடைய ஆட்சி காலத்துல தான் தலைவிரித்து ஆடுவதாகவும் காட்டமான விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாரு. இப்படி திமுக மீது அடுத்தடுத்த விமர்சனங்களை வைத்த எடப்பாடி பழனிசாமி மக்கள் விரோத ஆட்சிக்கு இதைவிட மிகப்பெரிய சாட்சி என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. கூடவே தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருக்கும் நிலையில எந்தெந்த கட்சிகள் வேண்டுமானாலும் அதிமுகவோடு கூட்டணிக்கு இணையலாம்னு பேசிய எடப்பாடி பழனிசாமி உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில முதலமைச்சர் மிகப்பெரிய நாடகம் நடத்தி வருவதாகவும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. கூடவே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும்னும் கூட்டணி ஆட்சிகளோடு மிகப்பெரிய ஒன்றிணைந்த ஆட்சியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு.